நம்ம கோயிலுக்கு தானே போறோம். கோயிலுக்கு எல்லாம் இல்ல, என்ன நம்ம ஹோட்டலுக்கு போக போறோம். ஹோட்டலுக்கா? ஏன்? எனக்காக நீ ஸ்னேகா கிட்ட சண்டை போட்டு சுல்லனோட அம்மாக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அவங்க உசுரை காப்பாத்திருக்க. அதனால நான் உனக்கு சின்னதா பார்ட்டி கொடுக்க போறேன். பார்ட்டி. பார்ட்டியா? அதெல்லாம் இது வேணாம். நம்ம கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போலாம். இல்ல டாக்டரே, ஹோட்டல்னு சொன்னா நீ வரமாட்டேன்னு சொல்லிதான் நான் கோவில்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். டாக்டரே, எனக்காக ஒரே ஒரு தடவை ஹோட்டல்ல வந்து சாப்பிடணும். சிந்து, உனக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசை அதானே? ஆமா, ஆனா உன் கூட சாப்பிடணும்னதே ஆசை. அது என்ன ஏன் கூட சாப்பிடணும்னு ஆசை? உனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்தா நீ போய் சாப்பிட வேண்டியதானே? சரி, நீ இவ்வளவு ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கியே, என்னால அவ்வளவு சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி அது மட்டும் போதும். அதெல்லாம் முடியாது. நான் உனக்கு பாட்டி தரேன். அதனால இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டதே ஆகணும். உன்னை தொடக்கூடாதுன்னு தானே உன் அம்மா, சிந்து, பைரவி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் உன்னை தொட போறேன். அவங்க யாராலையும் இங்க நடக்க போறதை தடுக்க முடியாது. இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். இதை நான் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். எவன் கண்ணையும் படக்கூடாதுன்னு நினைச்சேன். இவன் பார்த்துட்டானே. உண்மையிலே நீ பேரழகிதான். அதனாலதான் அந்த சிலையை உன்னை விடாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். பருந்து கோழி கொஞ்சம் தூக்கிட்டு வர்ற மாதிரி அவன் கிட்ட இருந்து உன்னை தூக்கிட்டு வந்து இந்த கழுகு பார்வையில இருந்து இந்த சின்ன கோழி கொஞ்சம் தப்பிக்குமா என்ன?